தமிழ்நாட்டில் சரக்கு அடித்து மப்பானாலும் கேரளாவில் வந்து கல் குடித்து கிக்காரம் தான் அதிகம். வழி கரெக்டான வழியாக நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னா கேரளாவில் இருக்கோம். இப்போது வயநாட்டில் சுல்தான் பத்திரிங்கிற பிளேஸ்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம். கேரளா பார்டர் முடிகிற வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும். தமிழ்நாடு பார்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா போதும், நம்மளோட அலப்பறைகள் ஸ்டார்ட் ஆன மாதிரி தமிழ்நாடு ரோடு ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது, ரோடு நிறையா உடஞ்சிருக்குங்க. இன்றைக்கி ஃபுல் ரைடு கேரளா டு தமிழ்நாடு. கேரளாவில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கேரளானாலே எனக்கு ஃபுட்டு தான், ஃபுட்டு மட்டும்தான். ஸோ கேரளானா ஃபுட்டு தான் பிடிக்கும். இன்றைக்கி என்ன கேரளா ஃபுட்டு ஸ்பெஷல் ஃபுட்டு என்ன சாப்பிட்டேன்னா நெய்ச்சோறு. கேரளா நெய்ச்சோறும் வித்து ஃபிஷ்ஷும் சாப்பிட்டேன். பார்த்தீங்களா, சொன்னேன்ல கேரளா ரோடு எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு. ரோடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போட்டு நீட்டாக இருக்குது பாருங்கள். அதிகமாக இங்கிட்ட வந்து ரோடு உடஞ்ச டேமேஜே இருக்காதுங்க, ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். ஆனால் ப்ளேஸும் பாருங்களேன் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தாலே நமக்கே ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அந்த மாதிரி பிளேசஸ். கேரளா சைடு எனக்கு எப்பயுமே கேரளாங்கிறது ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டுக்கான வழி எதுவோ கரெக்டான வழி எதுன்னு தெரில, நம்ம யாரோ போய்கிட்டே இருக்கோம். ஆஃப் பண்ணுங்க. சூப்பர், நல்லா இருக்குல்ல பாருங்க. வீடெல்லாம் எப்படி கட்டி வச்சுருக்கானுங்க கேரளாவில். காசு பார்ட்டிங்க சும்மா இல்லை, தரமாக கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் ஃபாரின். மேக்ஸிமம் கேரளாவில் உள்ள மக்கள் எங்கே சம்பாதிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் சம்பாதிச்சுட்டு இங்கே வந்து செட்டில் ஆகி இங்கே வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் டெவலப் ஆயிடுவாங்க. கேரளாவில் ஃபாரினில் போயிட்டு சம்பாதிச்சு சொந்த வீடு பிஸ்னஸ்க்கான அமௌண்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இங்கே அதிகம். அதனால தான் கேரளா ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. வழி தெரியாமல் மாறி வந்தேங்க. ரோடு மாற்றி போட்டிருக்காங்கல்ல, ஸோ ரோடு உடச்சி போடுறதுனால வழி தெரியாமல் வந்து வழியில் விட்டேன். அங்கே பார்த்தா நாய் குலைக்குது, அது பார்த்தா போலீஸ் நாய் ஆட்டுக்கு, பெரிய நாய். நம்மளும் முடிச்சு விட்ரும் போல் இந்த நாய். அதில் நான் வளைச்சிட்டு வந்துட்டேன். அது கொண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. நாயை பார்த்தா அது போலீஸ் சைஸில் இருக்குது. வழி கரெக்டான வழியா? வழி எங்கெங்க இருக்குது? ஏதோ ஒரு வழியில் பூந்து போகிறோம், நமக்கும் தெரியல. சும்மா கூகுள் மேப்பே எடுத்து பார்க்கவும் முடியல. மெயின் ரோடுக்கு ஜாயின் பண்ணிட்டு இப்போ போகிற ரோடு கரெக்டானு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா ரோடு தப்பான ரோட்டில் போயிட்டு வேஸ்ட் இல்லை. பெட்ரோல் வேறு உள்ள ஒரு 1.5 லிட்டர் தான் இருக்கும் போல். ஒரு வேளை ரொம்ப தூரம் போகணும் இதுலேயே. இது வேறு சுற்றி எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. சின்ன மெயின் ரோடு ஒன்று பிடிச்சிருக்கோம், இனி பெரிய மெயின் ரோடு போய் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு தாங்க மேப் யூஸ் பண்ணும். ஆனால் அந்த மொபைல் ஸ்டாண்டு எப்போங்க வாங்குறது? வாங்கணும், வாங்கியே தீரணும். சீக்கிரம் வாங்கணுங்க. ஆமாம், ஏதோ ஒரு மெயின் ரோட்டில் கொண்டு ஜாயின் பண்ணிடுச்சு. ஓகே, இதான் நினைக்கிறேன். பார்க்கலாமா? இப்போ நம்ம எந்த வழியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து கையுண்ணி எருமாடு சேரம்பாடி பந்தலூர் இந்த வழியில் போகிறோம். கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் காமிச்சிச்சே, மறந்துட்டேன்னு. ரொம்ப தூரங்கண்ணா, ஒரு எனக்கு தெரிஞ்சு 50 to 60 கிலோமீட்டர் இருக்கும். கேரளானா காசு தான். லாட்ரி சீட்டு, ஒரு லாட்ரி சீட்டு நமக்கு அடிச்சிச்சுன்னா நம்மளும் சொந்த வீடு கட்டிட்டு சொந்தமாக உட்காந்துடலாம்ல, எந்த கடனும் இல்லாமல். மேக்ஸிமம் கடன் பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. ஒரு லாட்ரி சீட்டு 75 லட்சம். நான் ஒன்று வாங்கியிருக்கேன், இன்றைக்கி ஒன்று வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் லாட்ரி சீட்டு வாங்கினது இது. நமக்கு ஃபஸ்ட் டைம் லாட்ரியில் காசு விழுந்துச்சுன்னா லக்கு, இல்லாட்டி நக்கு. 40 ரூபா. கேரளா பார்டர் சொல்லியோடு ரீச்சுடு. மேக்ஸிமம் தமிழ்நாட்டிலேருந்து கல் குடிக்கணுன்னாலும் லாட்ரி சீட்டு வாங்கணுன்னாலும் இங்கே தான் வருவாங்க. ஏன்னா தமிழ்நாடு பார்டரில் தாண்டி கேரளாவோட ஃபஸ்ட் ஏரியானா இதுதான். ஸோ இங்கே தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இல்லீகலான ஒரு விஷயத்த
கேரளாவில் லீகலாக வந்து வாங்கிட்டு போவாங்க. தமிழ்நாட்டில் சரக்கு அடித்து மப்பானாலும் கேரளாவில் வந்து கல் குடித்து கிக்காரம் தான் அதிகம். ஏன்னா கேரளாவில் அந்த கல்லுக்கு வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து அடிக்கிட்டு. எனக்கு வந்துட்டு போதைனாலே பிடிக்காது. ஆனால் போதைனாலே பிடிக்காதுன்னா மது போதை, இந்த மாதிரி கல் போதை, அந்த மாதிரி போதையில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்காது. போதைனா ட்ராவல், எக்ஸ்ப்ளோர், அந்த ட்ராவலில் தான் எனக்கு போதை. இப்போ பாருங்கள், தனிமையாக சந்தோஷமாக அழகான ப்ளேஸ்லாம் பார்த்து சந்தோஷமாக ரைட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து அந்த இதில் எனக்கு கிடைக்காது. இந்த போதையில் கிடைக்காத சந்தோஷம் அந்த போதையில் எனக்கு கிடைக்காது. சரி, பார்டர் வந்துட்டோம். எருமாடு கேரளா பார்டர் கம்ப்ளீட்டட். தாளூர் ஸ்டார்டட். இது வந்து தமிழ்நாடு பார்டர். அங்கிட்ட வந்து கேரளா, இங்கிட்ட வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு ஜாயின் பண்ணிட்டோம். தமிழ்நாடு வண்டி ஜீப்பு தான் ஃபஸ்ட் அடிக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையான தாளூர். இங்கேருந்து கூடலூருக்கு எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்க? 43 கிலோமீட்டருங்க. ஓகே, இப்போ எங்கே இருக்கோன்னா எருமாட்டில் இருக்கோம். கொஞ்சம் ஃபியூல் போட்டுக்கலாம், ஏன்னா ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஃபியூல் போட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் ரொம்ப பயம் இல்லாமல் போகலாம். 310. வீடியோ வர லைவ் போயிட்டு இருக்குங்களா? வீடியோ லைவ் இல்லை வீடியோ மட்டும் தான். இல்லை அப்படிலாம் இல்லை, அக்செப்ட் பண்ணவோ போடுவேன், இல்லாட்டி கட் பண்ணிடுவேன். இப்போது எங்கே இருக்கோன்னா இது எருமாடு. எருமாடு சிவன் கோயில் இதுதான் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில். இப்போது வரப்போகிற சிவராத்திரிக்கு மேபி இங்கே வந்து கூட நான் வ்ளாக் பண்ணலாம். ஏன்னா சூப்பராக நடக்குங்க. கேரளா தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்து நடத்துகிற ஒரே இடம் நம்ம எருமாட்டில் சிவன் கோயிலில் தான். 310 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தாங்களாங்க, நானும் பார்க்கல, பேமெண்ட் மட்டும் சென்ட் பண்ணிட்டேன். 3 நாளைக்கு நம்ம பெட்ரோல் அடிக்காமல் ஒர்க் போயிட்டு வந்துட்டோம்னா அவங்க அடித்த 310 ரூபா பெட்ரோல் கரெக்டு. இல்லைன்னா நான் தான் பார்க்காம போட்டிருப்பேன். ஏன் மேலே மிஸ்டேக். தமிழ்நாடு ரைடு எப்போ ஓவரால் தமிழ்நாடு ரைட் பண்ண போகிறோன்னு தெரில. கூடிய சீக்கிரம் நம்ம கோபுரம் வாங்கிட்டு தமிழ்நாடு ரைடு பண்ண போகிறோம். அந்த தமிழ்நாடு ரைட்டில் நான் வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ரைட் பண்ணுன்றது தான் எனக்கு ஆசை. பட் பட்ஜெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கேன். அதனால தமிழ்நாட்டில் உள்ள பார்டர்ஸ், நம்ம நீலகிரியிலேருந்து தமிழ்நாடு ஃபுல் பார்டர்ஸ் வந்து ரைட் பண்ணி வர போகிறோம். அப்போது வந்து உங்களோட சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக எல்லாத்தையும் மீட் பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் கூடிய விரைவில். நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இந்த சர்ச்சு ரொம்ப ஃபேமஸுங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மேக்ஸிமம் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. இந்த சர்ச்சுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபேமஸான சர்ச்சு. தமிழ்நாட்டிலேயும் ரோடெலாம் இப்போது மேக்ஸிமம் நம்ம ஊரில் நல்லா இருக்குது. இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் கையூன்னி தானா ஓகே. இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு கூடலூர் இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மழை அதிகமாக பெய்யும். மழை அதிகமாக பெய்யறதுனால ரோடு வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். ஆனால் இந்த ரோட்டில் என்ன ஒரு பயம்னா யானை, எப்போ பார்த்தாலும் யானை வருங்க. டிரைவர் பார்த்தீங்களா, எந்த வண்டியும் வரல தம்பி ஏறி வா அப்படின்னு கை காமிக்கிறாரு. டிரைவர்னால் இவ்வளோ தான். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் நிறைய கற்று வச்சுருக்கணுங்க டிரைவர்னால். பாருங்க, இந்த ஏரியாவே செமையாக இருக்குல்லங்க. வண்டி வராட்டி அங்கிட்ட நிறுத்தலாம். வாவ், கரெக்டாக சேரம்பாடியில் இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டு. அங்கே பாருங்கள், அந்த மலை மேலே கரெக்டாக இந்த மலை மேலே ஒரு 2-3 வீடு. அதுக்கடுத்து அந்த மலை எட்ஜு ஹைட்டான அந்த மலையோட ஹைட்டில் கொஞ்சம் வீடு. அதுக்கு அங்கிட்டு பார்த்தா அந்த மலை கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு மலையும் அப்படியே ப்ராப்பராக இருக்குங்க, நீட்டாக. இந்த மலையில் பாருங்கள், அந்த மலையில் வீடு, அந்த மலையில் பெரிய மரம், 2-3 மரம், செம்மலை. அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டோம். வியூ பாயிண்ட் எங்கன்னா கரெக்டாக கேரளா பார்டர் தாண்டி
தமிழ்நாடு பார்டரில் செக் போஸ்ட், தமிழ்நாடு செக் போஸ்ட்டு சேரம்பாடி பக்கத்தில். ஒருவேளை நீங்கள் இந்த ஊர் சைடு ரைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் தரமாக இருக்குங்க. மார்னிங் டைம் சரி, ஈவினிங் டைம் சரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் டைமில் எப்படின்னு தெரில, ஆனால் ஈவினிங் டைம்லாம் தரமாக இருக்குது. யானை கிராசிங் ஏரியா, இந்த ஊர்னாலே யானை தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த காடெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம்னா நல்லபடியாக போயிடலாம். ஏன்னா எப்போயுமே யானை இருக்கிற ஒரே இடம் இந்த இடம்ங்க. அதிகமாக யானை இருக்கும். மேக்ஸிமம் இந்த ரோட்டில் வந்து 6 o'clock மேலே அதிகமாக வண்டியே போகாது. லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க மட்டும்தான் போவாங்களே தவிர லோக்கலில் உள்ளவங்களாம் அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா மெயினாக யானை கிராஸ் பண்ணுற இடம், யானை இருக்கிற இடம், யானையோட வாழ்விடங்கிறத சொல்லலாம். வெயில் டைம் தானே போயிடலாம், அதிகமாக எப்பயுமே வந்துடும் போயிடலாம். மழை காலத்தில் கூட சப்போஸ் அதிகமான டைம்லாம் வராது, ஆனால் வெயில் டைமில் எப்பயுமே வரும். ஒரு கேங்கு யானை இல்லாட்டி இன்னொரு கேங் வந்துடும். பாருங்க அந்த உச்சியில் ஃபேக்ட்ரி தெரியுதா? இந்த உச்சியில் ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க. மலையோட உச்சியில் சுற்றி தேயிலை தோட்டம். அந்த தேயிலை தோட்டத்தை ஃபுல்லாக தேயிலெல்லாம் எடுத்து அந்த ஃபேக்ட்ரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மலை உச்சியில் சூப்பராக இருக்குங்க. வியூ சூப்பராக இருக்குல்லங்க. இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் இந்த தேயிலை தோட்டம் மட்டும்தான் தெரியுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லப்போனால். இப்போ இவ்வளோ நேரம் லெஃப்டில் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோம். இப்போ பாருங்கள் ரைட்டில் எப்படி இருக்குது வியூ பாயிண்ட். இங்கிட்டு மழை ஆயிடுச்சுங்க. லெஃப்டில் வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம். அது அந்த மலை இப்போ இந்த மலை மறைச்சிச்சு. இப்போ இந்த சைடு மலை. செம்மையாக இருக்குங்க உண்மையாகவே. அதை விட இது இந்த சன்ரைஸில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. யானை கிராசிங் ஏரியாவா? இங்கே நிற்கக்கூடாது சாமி, அப்படின்னா போயிடணும். மேலே ஏறி ஃபோட்டோ எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அப்புறங்க செம்மையாக சன் செட்டு. எனக்கும் தான் கொஞ்சம் நியூட்ரலே போயிடுவோம். கிராமம்னு சொல்ல முடியாது, ஆனால் இயற்கையான சூழலில் வாழ்கிற ஒரு ஃபீலிங்ஸ் நல்லா இருக்குது. கோயம்புத்தூருக்கு இங்கேருந்து 172 கிலோமீட்டர் சிட்டிக்கு. டீ ஃபேக்ட்ரி கரோலி ரோட்டில் நிறுத்திங்க. இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியா? சீக்கிரம் ஒரு ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வ்ளாக் பண்ணுங்க. சூப்பரான சன்செட்டு, செம்மையில் நைஸு. ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோமா? இப்படி ஒரு அருமையான சன்செட்டை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. செம்ம பிளேஸில் சூப்பரான கியூட். எங்கே வந்துட்டோன்னா கரெக்டாக அந்தலூர். நமக்கு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரா? நமக்கு நம்ம வீட்டுக்கு கூடலூருக்கு இங்கேருந்து 15 கிலோமீட்டர், 15 to 18 வரும். ஓகே, அருமையான வியூங்க. சன்ரைஸு அங்கே பார்த்ததோட இங்கே இன்னும் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா சன்ரைஸு செம்மையாக தெரியுதுல. இதுதான் அந்த குறிச்சி மலைன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், சன்ரைஸுங்கிற சன்செட்டு செம்ம இல்லைங்க. உண்மையாகவே ரெட்டிஷாக பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. சீக்கிரங்க, ஐயோ அந்த சன்னு மறைய போகுது. மறையக்கூடாதுன்னு நான் வந்தேன். சீக்கிரம் அந்த சன் மறையத்துக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து பார்க்கலான்னு நினச்சி நான் வேகமாக ஓடி வந்தேன். மிஸ் ஆயிடுச்சுங்க. இந்த சன்செட்டை பார்க்க தான் வந்தேன், அதுக்குள்ளே அது மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வண்டியை நிறுத்திட்டு மேலே ஏறி வந்திருக்கணும். அப்போ அந்த சன்செட் பார்க்குறதுக்கு தரமாக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகேங்க, ஒரு நாள் நமக்கு கிடைக்கும், பார்க்கலாம். அம்மா அந்த பாப்பாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஃபைன். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நானா கேரளா வரைக்கும் போயிட்டு வந்தேன் வீடியோக்காக. போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் நீங்கள் இங்கே தானா? மேலே கூட்டம் மேலையா? சரி சரி போயிட்டா. சரி பார்க்கலாம். திருவிழா இந்த ஊர், எங்கள் ஊர் திருவிழா. ஐயோகோ
செம்மையாக நடக்கும். நம்ம ஊர் திருவிழா அதுவும் ரொம்ப ஃபேமஸான திருவிழா. வாவ், தேருங்க. இந்த ஊரில் நம்ம ஊரில் ஃபுல்லாக தான் தேர் நடக்கும். நைட் ஆனால் தேர் ஃபுல்லாக செம்ம ஜாலியாகவும் இருக்கும். ஃபுல்லாக பேக்கில் பாருங்கள், ஃபுல்லாக பசங்களாம் ஆட்டம் தான். ஒவ்வொரு ஏரியாவாக போவாங்க. நம்ம ஊரில் உள்ள எல்லா ஏரியாவுக்கும், சுற்று வட்டாரம் உள்ள எல்லா ஏரியாவுக்கும் போவோம் இந்த தேர். கூட்டம் பார்த்தீங்களா, என்ன கூட்டம்னு. இவ்வளோ கூட்டமும் இங்கே இருந்தால் வராங்க. இது வந்து சொல்லப்போனால் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் உள்ளவங்களுக்கு திருவிழா தான். இப்போது வந்துச்சு இல்லைங்க தேர், அது வந்து இந்த கோயிலோட தேர் தான். எவ்வளோ லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலோட தேர் தான் அது. இப்போது இங்கே வந்து ட்ராப் ஆயிரும். காலையில் எடுத்த தேராங்க, இன்னும் வரைக்கும் ரிட்டன் கோயிலுக்கே வரல. அப்படின்னா எத்தனை ஊருக்கு போயிருக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும் பாருங்கள். காலையிலேருந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு அன்னதானம் கொடுத்துருவாங்கங்க. ஈவினிங் டைமாக இருந்தால் ஜூஸோ பாயாசம் இல்லாட்டி மோர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. லன்ச் டைம் ஆயிடுச்சுன்னா ஃபுட்டு. நம்ம ஊரோட செலிப்ரேஷனும் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் டிவிஜி. மறக்காமல் லைக் பட்டனை போட்டு கீழே கமெண்ட்லேயும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததில் என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் போட்டுங்க. அதுதான் நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். சரி, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ லாட்ஸ்.